அதிமுக நடக்கிற இந்த சம்பவங்கள் மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் அல்ல. மகிழ்ச்சிக்குரிய விஷயம்னா எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி, நான் ஒரு காங்கிரஸ் தலைவர், அந்த கட்சி பலவீனமானா எங்கள் கூட்டணிக்கு நல்லது தானே. எங்கள் கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெறும்னு சந்தோஷப்படலாம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் மோடி சொல்கிற மாதிரி நான் காங்கிரஸ் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவேன்னு தொடக்கத்தில் சொல்லிட்டு இருந்தார். அது மாதிரி இங்கே கூட்டணியே அல்லது ஒரு எதிர்கட்சி இல்லாத ஆளுங்கட்சி இருக்கணும்னு ஜனநாயக நாட்டில் எதிர்பார்க்கறது நல்லதில்லை. ஈவன் ஸ்டாலினை இப்படி எதிர்பார்க்க மாட்டார். அதனால் மற்ற கட்சிகள் தங்க விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் வேணும்பாங்க. அது மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஒரு சிறப்பான எதிர்கட்சி தேவை. இருந்தால் தான் தவறுகளை சுட்டி காட்டவோ நல்லது கெட்டதை சொல்லவோ மக்களுக்காக குரல் கொடுக்கவோ அதுக்கு ஒரு எதிர்கட்சி தேவை. அந்த எதிர்கட்சி ஒற்றுமையாகவும் பலமாகவும் இருந்தால் நல்லது தான். அப்படி இல்லாமல் அதிமுக இந்த சின்ன சின்ன சிதைவுகள் உடைவுகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது வருத்தத்துக்குரிய விஷயங்கள் தான். இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவர் ஒன்றும் புரட்சி எம்ஜிஆரோ அல்லது ஜெயலலிதாவோ இல்லை, அந்த கட்சியில் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்குன்னு நடத்தியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்கள கட்சி விட்டு நீக்கிறது கடைசி ஆயுதமாக இருக்கணுமே தவிர அவங்கள கூப்பிட்டு பேசி சமாதானம் பண்ணி கூடிய மட்டும் கட்சிக்குள்ளே வைக்க தான் பார்க்கணும். உதாரணமாக யாரையும் நீக்கிறதோ அல்லது கட்சியை விட்டு போக அனுமதிக்கிறதோ அது சாதாரண காரியம். அது ஒரு தலைவருக்கு அது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தலைவர் ஒரு தொண்டன் போனாலும் அது நஷ்டமாக அந்த கட்சிக்கு நஷ்டமாக கருதணும்.